தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை வாழ்நாளெல்லாம் அது போதுமே சுகமுடன் தம்பலமுடன் வாழ்நாளெல்லாம் அது போதுமே சுகமுடன் தம்பலமுடன் சேவை செய்ய கிருபை தாருமே சேவை செய்ய கிருபை தாருமே தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே நிர்மூலமாகாததும் நிற்பதும் கிருபை நிர்மூலமாகாததும் நிற்பதும் கிருபை நீசனின் பாவம் நீங்கியதே நித்திய ஜீவன் பெற்றுக்கொண்டேன் நீசனின் பாவம் நீங்கினதே நித்திய ஆமென் தொடர்ந்து காத்துக்கொள்ள கிருபை தாருமே காத்துக்கொள்ள கிருபை தாருமே தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை
தினம் அதிகாலையில் தேடும் போது கிருபை, தினம் அதிகாலையில் தேடும் போது கிருபை, மனம் கலந்த நேரத்திலோ பலவீன சரீரத்திலோ, மனம் கலந்த நேரத்திலோ பலவீனமே சரீரத்திலோ போதுமேவும் கிருபை தாருமே, போதுமேவும் கிருபை தாருமே, தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே, இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை, இன்னும் தேவை கிருபை தாருமே, தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே, இம்மட்டும் காத்ததுவே. ஆமென். இதுவரைக்கும் ஆமென். எல்லாம் உடைய கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே, மாபரிசுத்த ஸ்தலம் கண்டடைவேன் கிருபை, மாபரிசுத்த ஆமென். ஆமென். எங்கள் மாம்சமும் முற்றிலும் அதனுடைய விருப்பங்கள் எல்லாம் மூடும் தீரை கிழந்திடவே, தைரியமாய் சகாயம் பெற, மூடும் தீரை கிழந்திடவே, தைரியமாய் சகாயம் பெற, தேடி வந்தேன் கிருபை தாருமே, தேடி வந்தேன் கிருபை தாருமே, தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே, இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை இன்னும் தேவை ஆமென். தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே, இம்மட்டும் ஹல்லேலூயா இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை. சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிற நேசிக்கிறவர் மேல ஒன்றை ஒன்று சந்திக்கும் சத்தியமும் கிருபை, ஒன்றை ஒன்று சந்திக்கும் சத்தியமும் கிருபை, என்றும் மறவே வாக்குதத்த நீதியுமே சமாதானமே, என்றும் ஆமென். நீதியை கை கொள்கிறவர்களுக்கு சமாதானம், நீதியுமே சமாதானமே, நீரை நிற்கோ கிருபை தாருமே, நீரை நிற்கும் கிருபை தாருமே, தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே, இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை. ஹல்லேலூயா.
கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிற உணர்வோடு தேடுகிற ஸ்தோத்திர ஜபத்தினார் பெருகுதே கிருபை. ஸ்தோத்திர ஜபத்தினார் பெருகுதே கிருபை. ஆத்தும பாரம் ஜெப வாழ்க்கை, ஜெப கிருபை. ஆமென். Praise the Lord. ஆத்தும பாரம் கண்ணீரோடே சோர்வின்றி நான் Thank you, Lord. ஜெபவரம் கிருபை தாருமே. ஜெபவரம் கிருபை தாருமே. நம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே. இன்னும் தேவை கிருபை தாருமே. இன்னும் தேவை கிருபை தாருமே. அப்பா, தம் கிருபை ஆமென், ஆமென். என் ஜீவனிலும் Praise the Lord. இன்னும் தேவை கிருபை தாருமே. இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தர் வெளிப்படும் நாள் அளித்திடும் கிருபை. கர்த்தர் வெளிப்படும் நாள் அளித்திடும் கிருபை. காத்திருந்தே அடைந்திடவே இயேசுவே உம்மை சந்திக்கவே. காத்திருந்தே ஆமென். ஆயத்தப்படணும்ப்பா. உம்மை சந்திக்கவே. இரக்கமாய் கிருபை தாருமே. இரக்கமாய் கிருபை தாருமே. நம் கிருபை ஆமென், ஆமென். என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே. இன்னும் தேவை Hallelujah. இன்னும் தேவை தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் ஆமென். இம்மட்டும் ஆமென், ஆமென். இன்னும் தேவை. Hallelujah. Praise the Lord. இன்னும் தேவை. ஆமென், ஆமென். ஒவ்வொரு நாளும் ஆமென். தினம் அதிகாலையில் தேடும் புது கிருபை. தினம் அதிகாலையில் தேடும் புது கிருபை. மனம் கலந்த நேரத்திலோ பலவீன சரீரத்திலோ மனம் கலந்த மாற்றுவார் இந்த சிச்சுவேஷன் எல்லாம். ஆமென். வீரத்திலோ போதுமே உம் கிருபை தாருமே. போதுமே உம் கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே. இன்னும் தேவை கிருபை ஆமென். இன்னும் தேவை கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும். Hallelujah. இன்னும் தேவை கிருபை ஆமென். இன்னும் தேவை கிருபை தாருமே.
கர்த்தர் நிறைய கிருபை இந்த மாதமும் நம்ம எல்லாம் பொழிய முடியாது. நம்ம எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி துதிப்போ. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ராம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Praise the Lord. Hallelujah. Hallelujah. நன்றி 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 நன்றி. ஓ ஹalleluya. நன்றி நன்றி. தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும். ஜீவனை காத்து வருகிறதே உம்முடைய தயவு கிருபைதான். இம்மட்டும் காத்தவே இன்னும் தேவை கிருபை. ஹல்லேலூயா. இன்னும் தேவை. ஆமென் ஆமென். அப்படியே இந்த காலவேளை ஆண்டவரே எங்கள் மேல, எங்கள் குடும்பங்கள் மேல, எங்கள் சபைகள் மேலாம் உடைய கிருபை பொழிங்கப்பான். கரங்களை உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோ. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மாதம் முழுக்க நிறைய கிருபைகளை நாங்கள் பெற்று 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 நாங்கள் வெற்றியாக அந்த மாதங்களை வாழ எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தேவனை ஸ்தோத்திரம் பண்ணி துதிப்போ. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. Oh நன்றி நன்றி. Oh praise the Lord. Hallelujah. 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 Thank you Lord. தேவனுடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களை கர்த்தர் நேசிக்கிறார். இரண்டு தேவ பிள்ளைகள் கூடி வாழ்வது, தேவனுடைய பரிசுத்தவான்கள் கூடி வாழ்வது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ள சமாதானமாக, ஒருமனமாக, ஒற்றுமையாக கர்த்தரை தேடி ஜெபம் பண்ணி சத்தியத்தில் குடும்பமாய் நடக்கிறத ஒவ்வொரு விசுவாச மக்களும் கர்த்தருக்குள்ள ஒருமனம் ஒற்றுமையாக சத்தியத்தை கை கொண்டு சமாதானமாக வாழ்வதை ஹல்லேலூயா எல்லாவற்றையும் கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அது நடுவிலே தான் கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. எங்கே ஒருமனம், ஒற்றுமை, சமாதானம், சத்தியம், அன்பு நிறைந்திருக்கிறதோ அந்த நடுவில் கர்த்தர் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் நம்முடைய குடும்பங்கள் நடுவில், நம்மளுடைய ஐக்கியங்கள் நடுவில் கர்த்தர் வாசம் பண்ண முடியாது. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ராம் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேவ ஜனங்கள் என்றாலே ஒரு மனதை, ஒற்றுமையை, அன்பை, சமாதானத்தை, பரிசுத்தத்தை, ஹல்லேலூயா தேவனுடைய சித்தத்தை விரும்புகிறவர்களாக இருப்பார்கள். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏதேனில் உலாவின தேவனோ இங்கேயும் வசிக்க வந்திடுவார். ஏதேனில் உலாவின தேவனோ இங்கேயும் வசிக்க ஆமென். கிறிஸ்தவையில் நரமே தேவன் விரும்பும் நல்லறமே. ஏதேனில் உலாவின தேவனோ இங்கேயும் வசிக்க வந்திடுவார். ஏதேனில் உலாவின தேவனோ இங்கேயும் வசிக்க வந்திடுவார். உம் இரக்கம் மாறாதது, உம் தயவு மாறாதது, உம் கிருபை மாறாதது, உம் அன்பு மாறாதது, உம் இரக்கம் மாறாதது, உம் தயவு மாறாதது, உம் கிருபை மாறாதது, உம் அன்பு மாறாதது.
வசிக்க வந்திடுவார். ஏதேனில் உலாவின ஆமென் நம் நடுவுல இங்கேயும் வசிக்க ஆமென் ஆமென். ஆதாமே வாளை சிருஷ்டித்து ஆதி குடும்பத்தை ஸ்தாபித்தீரே. ஆதாமே வாளை சிருஷ்டித்து ஆதி குடும்பத்தை ஸ்தாபித்தீரே. பலுகி பெருக ஆசீர்வதித்து ஆளுகை செய்ய அதிகாரம் அளித்தீர். பலுகி பெருக ஆசீர்வதித்து ஆளுகை செய்ய அதிகாரம் அளித்தீர். உம் இரக்கம் மாறாதது, உம் தயவு மாறாதது, உம் கிருபை மாறாதது, உம் அன்பு மாறாதது, உம் இரக்கம் மாறாதது, உம் தயவு மாறாதது, உம் கிருபை மாறாதது, உம் அன்பு மாறாதது. கிறிஸ்தவயுள்ளரமே தேவன் விரும்பும் நல்லறமே. ஏதேனில் உலாவின தேவனோ இங்கேயும் வசிக்க வந்திடுவார். ஆமென். ஏதேனில் உலாவின தேவனோ இங்கேயும் வசிக்க ஆமென் ஆமென். வாதைகள் ஞானத்தை அணுகாமல் இயேசுவின் இரத்தத்தை தெளிக்கின்றோ. வாதைகள் கூடாரத்தை அணுகாமல் இயேசுவின் இரத்தத்தை தெளிக்கின்றோ. சுகபலனும் சமாதானத்தையோ என்றும் நிரம்ப செய்திடுவீர். சுகபலனும் சமாதானத்தையும் என்றும் நிரம்ப செய்திடுவீர். உம் இரக்கம் மாறாதது, உம் தயவு மாறாதது, உம் கிருபை மாறாதது, உம் அன்பு மாறாதது. உம் இல்லறமே தேவன் விரும்பும் நல்லறமே. ஏதேனில் உலாவின தேவனோ இங்கேயும் வசிக்க வந்திடுவார். ஏதேனில் உலாவின தேவனோ இங்கேயும் வசிக்க ஆமென் ஆமென். தேவன் தங்கும் வீட்டிலெங்கும் குறைவு என்பது கர்த்தர் உலாவ ஆரம்பித்தார். தேவன் வசிக்க ஆரம்பித்தார். ஆமென். எங்கும் குறைவு என்பது இருந்ததில்லை. குடும்ப ஜெபத்தால் குறைகள் மாறும். அன்புடன் ஜெபத்தில் அழைத்திடுவோம். குடும்ப ஜெபத்தால் குறைகள் மாறும். அன்புடன் ஜெபத்தில் அழைத்திடுவோம். உம் இரக்கம் மாறாதது, உம் தயவு மாறாதது, உம் கிருபை மாறாதது, உம் அன்பு மாறாதது. ஹல்லேலூயா. உம் இரக்கம் மாறாதது, உம் தயவு மாறாதது, உம் கிருபை மாறாதது, உம் அன்பு மாறாதது. கிறிஸ்தவயுள்ளரமே தேவன் விரும்பும் நல்லறமே. ஏதேனில் உலாவின தேவனோ இங்கேயும் வசிக்க வந்திடுவார். ஏதேனில் உலாவின தேவனோ இங்கேயும் ஆமென் ஹல்லேலூயா. அளவில்லாமல் ஓபேத் வீட்டை ஆசீராலே நிறைத்தவரே. அளவில்லாமல் ஓபேத் வீட்டை ஆசீராலே நிறைத்தவரே.
உம்மை ஜனத்தை உயர்த்தி என்றும் மகிழ். உடன்படிக்கையில உறுதியா இருக்கிற குடும்பங்கள வாழ்க்கைய உம்மை ஜனத்தை உயர்த்தி என்றும் மகிழ்பவரே. உம் இரக்கம் மாறாதது, உம் தயவு மாறாதது, உம் கிருபை மாறாதது, உம் அன்பு மாறாதது, உம் இரக்கம் மாறாதது, உம் தயவு மாறாதது, உம் கிருபை மாறாதது, உம் அன்பு மாறாதது. கிறிஸ்தவையில் அறவே தேவன் விரும்பும் நல்லறவே எதினில் உலாவின இங்கேயும் வசிக்க வந்திடுவார். எதினில் உலாவின தேவனோ இங்கேயும் வசிக்க. அல்லேலூயா. வாக்குதத்தம் செய்தபடியே வீட்டை அமைத்து தந்தவரே. வாக்கு நிலையான வீட்டை தாவீதுக்கு அவன் சந்ததி சந்ததியாக கர்த்தராலாகாத காரியம் உண்டோ, காரியம் வாய்க்க செய்பவரே. கர்த்தராலாகாத காரியம் உண்டோ, காரியம் வாய்க்க செய்பவரே. உம் இரக்கம் மாறாதது, உம் தயவு மாறாதது, உம் கிருபை மாறாதது, உம் அன்பு மாறாதது, உம் இரக்கம் மாறாதது, உம் தயவு மாறாதது, உம் கிருபை மாறாதது, உம் அன்பு மாறாதது. கிறிஸ்தவையில் அறமே தேவன் விரும்பும் நல்லறமே ஏதேனில் உலாவின தேவனோ இங்கேயும் வசிக்க வந்திடுவார். ஏதேனில் உலாவின தேவனோ. ஆமென். வீட்டை அசுசிப்படுத்தாமல் தீட்டாக்காமல் ஆகன் போல அள்ளவே ஆபிரகாம் போல் விசுவாசிப்போ. ஆகன் போல அள்ளவே ஆபிரகாம் போல் விசுவாசிப்போ. அசுசியால் தேவன் விலகினாமல் வீட்டில் அசுத்தம் இல்லாமல் காத்திடுவோ. அசுசியால் தேவன் விலகிடாமல் வீட்டில் அசுத்தம் இல்லாமல் காத்திடுவோம். உம் இரக்கம் மாறாதது, உம் தயவு மாறாதது, உம் கிருபை மாறாதது, உம் அன்பு மாறாதது, உம் இரக்கம் மாறாதது, உம் தயவு மாறாதது, உம் கிருபை மாறாதது, உம் அன்பு மாறாதது. கிறிஸ்தவையில் அறவே தேவன் விரும்பும். ஆமென் ஆமென். ஏதேனில் உலாவின தேவனோ இங்கேயும் வசிக்க வந்திடுவார். ஏதேனில் உலாவின தேவனோ இங்கேயும் வசிக்க வந்திடுவார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தரின் பிரியமென்றார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தரின் பிரியமென்றார். யாக்கோபை புகழ்ச்சியாய் உயர்த்திடவே அற்புதம் அதிசயம் செய்திடுவார். யாக்கோபை புகழ்ச்சியாய் உயர்த்திடவே அற்புதம் அதிசயம் செய்திடுவார். உம்
இரக்கம் மாறாதது, உம் தயவு மாறாதது, உம் கிருபை மாறாதது, உம் அன்பு மாறாதது, உம் இரக்கம் மாறாதது, உம் தயவு மாறாதது, ஹல்லேலூயா, உம் கிருபை மாறாதது, உம் அன்பு மாறாதது. ஹல்லேலூயா. கிறிஸ்தவ இல்லறமே, தேவன் விரும்பும் நல்லறமே, ஏதேனில் உலாவின தேவனோ இங்கேயும் வசிக்க வந்திடுவார். ஏதேனில் உலாவின தேவனோ, ஆமென், இங்கேயும் வசிக்க வந்திடுவார். ஏதேனில் உலாவின தேவனோ இங்கேயும் வசிக்க வந்திடுவார். ஹல்லேலூயா. பிரைஸ். ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு ஐக்கியங்களும் அப்படியே மாறட்டும். கர்த்தருடைய ஏதேனாய் மாறும்டைய கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ராம் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஜெபம், பரிசுத்தப்படுத்துதல், கர்த்தருக்கு பயந்த வாழ்க்கை. ஹல்லேலூயா. கர்த்தர் விரும்புகிற காரியங்கள் எங்கே இருக்கிறதோ அந்த குடும்பங்களுக்குள்ள, அந்த ஐக்கியங்களுக்குள்ள கர்த்தர் மிகவும் பிரியமாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு வீடுகளும் பரிசுத்தம் அடையும்படியாக கர்த்தருக்குள்ள எல்லா அசூசியும் அகற்றி போடணும். கர்த்தர் அப்பதனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம மேலே பொழியுவார். நம்முடைய வீடுகளில், நம்முடைய எல்லைகள் அசூசியான, கர்த்தருக்கு பிரியமான காரியங்கள் ஒன்றுக்கும் நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி துதிப்போ. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உடன்படிக்கையுள்ள உண்மை ஜனத்தை உயர்த்தி என்றும் கர்த்தர் மகிழ்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய சத்தியத்தில் வைராக்கியமாய் வாழ தாங்கள் ஒப்பு கொடுக்கிற குடும்பங்களை கர்த்தர் உயர்த்தி கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. உடன்படிக்கையுள்ள உண்மை ஜனத்தை உயர்த்தி என்றும் மகிழ்பவரே. சொல்வோமா? உடன்படிக்கையுள்ள உண்மை ஜனத்தை உயர்த்தி மகிழ்பவரே. உம் இரக்கம் மாறாதது, உம் தயவு மாறாதது, உம் கிருபை மாறாதது, உம் அன்பு மாறாதது, உம் இரக்கம் மாறாதது, உம் தயவு மாறாதது, உம் கிருபை மாறாதது. ஹல்லேலூயா. உம் அன்பு மாறாதது. Praise the Lord. கிறிஸ்தவையில் தரமே, தேவன் விரும்பும் நல்லறமே, ஏதேனில் உலாவின தேவனோ இங்கேயும் வசிக்க. ஹல்லேலூயா. ஏதேனில் உலாவின. Thank you Lord. ஆமென், ஆமென். ராகனை போல வீட்டுக்குள்ள அசுசியான காரியங்களை வைத்து கொண்டிருக்கிற அழிவுக்கு எதுவான குடும்பம் நம்ம இல்லாதபடிக்கு சொல்வோமா? அசுசியால் தேவன் விலகிடாமல் வீட்டில் அசுத்தம் இல்லாமல் காத்திடுவோம். அசுசியால் தேவன் விலகிடாமல் வீட்டில் அசுத்தம் இல்லாமல், கர்த்தர் விரும்பாத ஒன்றுக்கு இடம் கொடுக்காமல் அப்படியே கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Praise you, praise you, praise you. ஓ ஷதனமகபதல. நம்முடைய குடும்பங்கள், எல்லைகள்
எல்லாவற்றிலும் பரிசுத்த அன்பு ஐக்கிய நிரம்ப முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பிரியமான எல்லைகளாய் மாறட்டும். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்முடைய ஆத்மாவை மாயைக்கு ஒப்பு கொடாமல் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா. ஆண்டவர் நோக்கி தேவாவி வாரும் ஆளுகை செய்யும். தேவாவி வாரும் ஆளுகை செய்யும். ஆமென். தேவாவி வாரும் தேவாவி வாரும் தேவாவி வாரும் ஆளுகை செய்யும். ஆமென். தேவாவி வாரும் ஆளுகை செய்யும். தேவாவி வாரும் ஆளுகை செய்யும். தேவாவி வாரும் ஆளுகை செய்யும். தேவாவி வாரும் ஆளுகை செய்யும். தேவாவி வாரும் தேவாவி வாரும் தேவாவி வாரும் ஆளுகை Praise the செய்யும். Lord. தேவாவி வாரும் ஆளுகை செய்யும். தேவாவி ஆமென். ஆளுகை செய்யும். தேவாவி வாரும் ஆளுகை செய்யும். தேவாவி வாரும். ஆளுகை Praise the Lord. Come Holy Spirit, come Holy Spirit, come Holy Spirit, take control. Come Holy Spirit, take control. Come Holy Spirit. Amen. தேவாவி வாரும் தேவாவி வாரும் தேவாவி வாரும் ஆளுகை செய்யும். தேவாவி வாரும் ஆளுகை செய்யும். தேவாவி. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். சுயநீதி என்னை எங்கள் மனதில் தோன்ற நீதியில நாங்கள் வாழக்கூடாது. உங்களுடைய சத்தியத்தில் வாழணும்ப்பா. சுயநீதி என்னை ஆளக்கூடாது. சுயங்கள் என்னை ஆளக்கூடாது. தேவாவி மாற்ற ஆள வேண்டுமே. தேவாவி மாற்ற. ஆமென். தேவாவி மாற்ற ஆள வேண்டுமே. தேவாவி மாற்ற ஆள வேண்டுமே. தேவாவி வாரோ ஒப்பு கொடுத்தாமே. தேவாவி வாரோ ஓ ஷ்ணமந்தலா. ஓ anoint everyone Lord. வாரும் ஆளுகை செய்யும். தேவாவி வாரோ. ஆமென். தேவாவி வாரும் தேவாவி வாரும் தேவாவி வாரும். Praise the Lord. தேவாவி வாரும். Praise the Lord. தேவாவி வாரும். ஆளுகை செய்யும். தேவாவி வாரும். ஆமென். பலவீனம் என்னை ஆளக்கூடாதே. வியாதிகள் என்னை. ஆமென். பலவீனம் என்னை. ஹல்லேலூயா. வியாதிகள் என்னை. ஆமென். தேவாவி மாற்ற ஆள வேண்டுமே. தேவாவி மாற்ற ஆள வேண்டுமே. தேவாவி மாற்ற ஆள வேண்டுமே. தேவாவி மாற்ற ஆள வேண்டுமே. தேவாவி வாரும் தேவாவி வாரும் தேவாவி வாரும். ஆமென். Holy Spirit. Hallelujah. தேவாவி தேவாவி வாரும் ஆளுகை. ஆமென். உம்மால் ஆளப்படாத ஒவ்வொரு ஆன்மாக்களையும் ஆமென் ஆண்டவரே. ஆமென். தேவாவி வாரும் ஆளுகை செய்யும். ஆமென். முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்து ஆமென். பாவம் என்னை ஆளக்கூடாதே.
பிசாசு என்னை ஆமென் பாவமில்லை ஓ பிசாசு என்னை எந்த பாவங்களும் பாவம் என்னை ஆத ரகசிய பாவங்கள் ஆமென் மாயைகள் ஒன்றும் தேவாவி மாத்திரம் ஆள வேண்டுமே தேவாவி மாத்திரம் ஆள வேண்டுமே தேவாவி மாத்திரம் ஆள வேண்டுமே எங்கள் தேவாவி மாத்திரம் ஆள வேண்டுமே தேவாவி வாரும் ஓ ஆமென் தேவாவி வாரும் ஆளுகை செய்யும் தேவாவி வாரும் ஓ ஷபதலரா துர்குணம் என்னை ஆளக்கூடாது மாம்ச சிந்தை என்னை ஆளக்கூடாது துர்குணம் என்னை ஆளக்கூடாது மாம்ச சிந்தை என்னை ஆளக்கூடாது தேவா மாத்திரம் ஆள வேண்டுமே தேவா தேவாவி மாத்திரம் ஆள வேண்டுமே ஆள வேண்டுமே தேவாவி மாத்திரம் ஆள வேண்டுமே தேவாவி மாத்திரம் ஆள வேண்டுமே தேவாவி வாரும் தேவாவி வாரும் தேவாவி வாரும் ஆளுகை செய்யும் கேட்போம் வாரத்தோட வாஞ்சையோடு அவரை பெற்றுக்கொள்வோம் தேவாவி அவர் நம்மை ஆளுகை செய்ய ஒவ்வொரு இடம் கொடுப்போம் ஒப்பு கொடுப்போம் தேவாவி வாரும் ஆளுகை செய்ய அவரை விட்டு பிரிந்திருக்கிற வாழ்க்கை எல்லாம் அந்த வருஷம் மாறட்டும் ஆமென் ஆமென் தேவாவி வாரும் ஆளுகை செய்ய தேவாவி வாரும் ஓ ஷபதலன் கிறிஸ்துவின் சிந்தை நிரம்பட்டுமே தேவனின் சித்தம் செய்யணுமே கிறிஸ்துவின் உனக்கு பிரியமானது மாத்திரமே செய்யணும் ஆமென் தேவனின் சித்தம் செய்யணுமே தேவாவி மாத்திரம் ஆள வேண்டுமே தேவாவி மாத்திரம் ஆள வேண்டுமே தேவாவி மாத்திரம் ஆள வேண்டுமே தேவாவி மாத்திரம் ஆள வேண்டுமே தேவாவி வாரும் தேவாவி வாரும் தேவாவி வாரும் ஹalleluya தேவாவி வாரும் ஆளுகை செய்யும் தேவாவி வாரும் ஆளுகை செய்யும் துர்குணம் என்னை ஆளக்கூடாது மாம்ச சிந்தை என்னை ஆளக்கூடாது துர்குணம் என்னை ஆளக்கூடாது மாம்ச சிந்தை என்னை ஆளக்கூடாது தேவாவி மாத்திரம் ஆள வேண்டுமே தேவாவி மாத்திரம் ஆள வேண்டுமே தேவாவி உலகத்தின் ஆவியோ உலகத்தினுடைய சூழ்நிலைகளோ பாவங்களோ ஆளக்கூடாது தேவாவி மாத்திரம் ஆமென் வைராக்கியத்தோடு கேட்போம் வைராக்கியத்தோடு முடிவோடு ஆமென் தேவாவி மாத்திரம் ஆள வேண்டுமே தேவாவி மாத்திரம் ஆள வேண்டுமே தேவாவி மாறும் தேவாவி மாறும் தேவாவி மாறும் ஆமென் தேவாவி மாறும் ஆளுகை செய்ய தேவாவி மாறும் பிரைஸ் தி லார்ட் ஆமென் பாவம் என்னை ஆளக்கூடாது பிசாசு என்னை ஆமென் ஆமென் பாவம் என்னை ஆளக்கூடாது பிசாசு என்னை ஆமென் தேவாவி மாத்திரம் ஆள வேண்டுமே தேவாவி மாத்திரம் ஆள வேண்டுமே தேவாவி மாத்திரம் உமக்கு மாத்திரமே ஆண்டவரே நான் கீழ்ப்படினேன் ஆண்டவரே தேவாவி மாத்திரம் ஆள வேண்டுமே தேவாவி மாத்திரம் ஆள வேண்டுமே தேவாவி மாத்திரம் ஆள வேண்டுமே தேவாவி மாத்திரம் ஆள வேண்டுமே எங்கள் தேவாவி மாத்திரம் ஆள வேண்டுமே தேவாவி மாத்திரம் ஆள வேண்டுமே தேவாவி வாரும் தேவாவி வாரும் தேவாவி வாரும் யதனம கபதர யரா
ஆமென். ஆளுகை செய்யுங்கப்பா, நீங்க நிரப்புங்கப்பா. ஒவ்வொரு இதயத்தின் ஆத்மாவையும் நீர் ஆளுகை செய்வீராக, நிரப்புவீராக. Fill Holy Spirit, fill Holy Spirit, fill Holy Spirit, fill Holy Spirit. ஓ நிரப்பு 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 நிரப்பு. இப்படி ஆளுகை 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 ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில, ஒவ்வொருத்தருடைய சிந்தனையில, ஒவ்வொருத்தருடைய ஆன்மாவில் அப்படி ஆளுகை நீர் ஆண்டு நடத்தணுமே, நீர் ஆளுகை செய்யணுமே. ஓ ஷியாதாரமா கபாதாலரபா, ஓ ரிகபாபாதாரபா, ஓ ரிஷ்கபாதாலரபா. கிறிஸ்துவின் சிந்தை நிரம்பட்டுமே, தேவனின் சித்தம் செய்யணுமே. கிறிஸ்துவின் சிந்தை ஆமே, தேவனின் சித்தம் செய்யணுமே. தேவாவி மாத்திரம் ஆள வேண்டுமே, தேவாவி. ஆமென் ஆமென். கேட்போம் கேட்போம். உங்களுடைய சிந்தை, உங்களுடைய சிந்தனைக்குள்ள, உங்களுக்குள்ள இந்த சிந்தனைக்குள்ள வரட்டும்பா. மாத்திரம் ஆள வேண்டுமே, கிறிஸ்துவின் சிந்தை நிரம்பட்டுமே, தேவனின் சித்தம். ஆமென். கிறிஸ்துவின் சிந்தை நிரம்பட்டுமே, தேவனின் சித்தம். சிந்தை மாறட்டாண்டவரே, சிந்தனைகள் மாறட்டும் மாறட்டும் மாறட்டும், உம கேட்டதாய் மாறட்டும் மாறட்டும். கிறிஸ்துவின் சிந்தை நிரம்பட்டுமே, தேவனின் சித்தம் செய்யணுமே. கிறிஸ்துவின் சிந்தை நிரம்பட்டுமே, தேவனின் சித்தம். ஆமென். தேவாவி மாத்திரம் ஆள வேண்டுமே, 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 தேவாவி. ஆமென். வேற எதுவும் இல்ல. தேவாவி மாறும், தேவாவி மாறும், தேவாவி மாறும். ஆளுகை செய்யும், தேவாவி மாறும், ஆளுகை செய்யும். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க தேவ ஆவியானவரை ஆளுகை செய்யணும்? கரங்களை உயர்த்தி எல்லாரும் தேவாவி மாறும், ஆளுகை செய்யும். தேவாவி ஆளுகை செய்யும், தேவாவி வாரும். தேவா எத்தனையோ படி எண்ணத்தை, எத்தனையோ விஷயம் ஆக்கிரமித்து இருக்கிறது, அதெல்லாம் போயிடணும். ஆண்டவர் தான் ஆளுகை செய்யணும். தேவாவி வாரும், தேவாவி வாரும், தேவாவி வாரும், ஆளுகை. தேவா எல்லாரும் ஆளுகை. ஆமென். தேவாவி வாரும், ஆளுகை செய்யும். அப்படியே நம்ம எல்லாரும் தேவ சமூகத்தில் எழுந்து நின்றவர்களாக கர்த்தர் சமூகத்தை நம்ம எல்லாம் நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord. நன்றி 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 நன்றி. ஓ தேங்க்யூ லார்ட். கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம எல்லாரையும் ஆளுகை செய்யணும். ஹல்லேலூயா. கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கணும். நிறைய நம்முடைய வாழ்க்கையை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபத்தில் நம்மளை தாழ்த்தும் பொழுது அவர் நம்மை ஆளுகை செய்ய ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்முடைய விருப்பத்தை, நம்முடைய ஆசைகள் எல்லாவற்றையும் ஒழித்தாலே நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்குள்ள மிக நல்லா இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சித்தத்திற்குள்ள ஒப்பு கொடுத்தாலே நாம் மிக செழிப்பாக இருப்போம். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் சித்தம், எங்கள் விருப்பம்லாம் ஆண்டவரே உங்களுடைய சித்தமே எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றம்பான். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் சித்தம் அல்ல
உம் சித்தம் நாதா, என் சித்தம் அல்ல, உம் சித்தம் நாதா, என்னாலே அல்ல, உம்மாலே ஆகும், என்னாலே ஆமென், உம்மாலே ஆகும், என் சித்தம் அல்ல, உம் சித்தம் நாதா, என் சித்தம் அல்ல, உம் சித்தம் நாதா, என்னாலே அல்ல, உம்மாலே ஆகும். ஆமென், ஆமென். ஆகும், என்னாலே அல்ல, உம்மாலே ஆமென். குயவன் நீரே, களிமண் நானே, குயவன் நீரே, உம் சித்தம் போல என்னை வணைந்திடும் இயேசுநாதா, உம் சித்தம் போல என்னை வணைந்திடும் இயேசுநாதா, என் சித்தம் அல்ல, உம் சித்தம் நாதா, என் சித்தம் அல்ல, உம் சித்தம் நாதா, என்னாலே அல்ல, உம்மாலே ஆகும், என்னாலே அல்ல, உம்மாலே ஆகும், என்னாலே அல்ல, உம்மாலே ஆகும். எஜமானீரே, அடிமை நானே, எஜமானீரே, அடிமை நானே, உம் சித்தம் போல என்னை நடத்திடும் இயேசுநாதா. உங்களுடைய வார்த்தைகளை கேட்டு நான் நடக்கணும். என் சித்தம் அல்ல, உம் சித்தம் நாதா, என் சித்தம் அல்ல, ஆமென், என்னாலே அல்ல, உம்மாலே ஆகும், என்னாலே அல்ல, என்னாலே அல்ல, உம்மாலே ஆகும். பலவானீரே, பலவீனன் நானே, பலவானீரே, நானே, பலன் தந்து என்னை நடத்திடும் இயேசுநாதா, பலன் தந்து என்னை நடத்திடும் இயேசுநாதா, என் சித்தம் அல்ல, உம் சித்தம் நாதா. ஒப்பு கொடுப்போம், தேவ சித்தத்தை ஒப்பு கொடுப்போம். ஆமென். நாதா, என்னாலே அல்ல, உம்மாலே ஆகும், என்னாலே அல்ல, உம்மாலே ஆகும், என்னாலே அல்ல, அல்லேலூயா, என்னாலே அல்ல, உம்மாலே. நம்மளை உருவாக்குனது அவர். ஒரு குயவன் தான். அதை எப்படி உருவாக்கணுன்ற திட்டம் அவர்கிட்ட தான் இருக்கும். அதே போல் நம்முடைய வாழ்க்கையை உருவாக்குற திட்டம் நமக்குள்ள வேண்டாம். கர்த்தருடைய கரத்தில் கொடுப்போம், கர்த்தரோடு கூட வாழ்வோம். கர்த்தர் அவருக்கு பிரியமானபடி நம்மை உருவாக்குவார். ஹல்லேலூயா. எல்லாரும் ஒப்பு கொடுத்து, குயவன் நீரே, களிமண் நானே, குயவன் நீரே, களிமண் நானே, உம் சித்தம் போல என்னை வணைந்திடும் இயேசுநாதா, உம் சித்தம் போல என்னை வணைந்திடும் இயேசுநாதா, என் சித்தம் அல்ல, உம் சித்தம் நாதா, என் சித்தம் அல்ல, உம் சித்தம் நாதா, என்னாலே அல்ல. நாங்கள் ஒன்றுமில்லப்பா, மண்ணானவர்கள், ஞானத்தில் குறைவுள்ளவர்கள். ஆலே அல்ல, உம்மாலே ஆகும்.
என்னாலே அல்ல உம்மாலே ஒப்பு கொடுத்து அப்படியே நம்ம எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி துதிப்போ. ஸ்தோத்ரா ஸ்தோத்ரா ஸ்தோத்திரம். என்னுடைய சித்தம் என்னுடைய விருப்பம் அல்ல என்று கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். ஓ ஹalleluya hallelujah hallelujah hallelujah. Oh praise the Lord, praise the Lord, hallelujah hallelujah. Thank you Holy Spirit. முழு உள்ளத்தோடு கர்த்தரை தேடுகிறவர்களை கர்த்தர் ரொம்ப விரும்புகிறார். ஹalleluya. முழு உள்ளத்தோடு முழு மனதோடு முழு பலத்தோடு ஆராதிப்பே. முழு உள்ளத்தோடு ஆமென். முழு மனதோடு முழு பலத்தோடு ஆராதிப்பே. கபடில்லா இதயத்து மாசில்லா மனதில் தூய நாவி ஆன்மா சரீரத்தில் கரைப்படாமல் ஆமென். கபடில்லா இதயத்தில் மாசில்லா மனதில் தூய தேகத்துடன் ஆமென் ஆமென் ஆமென். பரிசுத்தரே பரிசுத்தரே பரிசுத்த ஆவியால் நிரப்புமே. பரிசுத்தரே பரிசுத்தரே பரிசுத்த ஆவியால் நிரப்புமே. தூய்மையாக வாழ்ந்திட உதவி செய்யும் தேவனே உதவி செய்யும். நன்றியோடும் பயபக்தியோடும் அன்போடும் ஆராதிப்பேன். ஆமென். நன்றியோடும் பயபக்தியோடும் அன்போடும் ஆராதிப்பேன். செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து ஆனந்த சத்தத்துடன் ஆராதிப்பேன். ஆமென். செய்த நன்மைகளை நினைத்து ஆமென் ஆனந்த சத்தத்துடன் ஆராதிப்பேன். நல்லவரே நல்லவரே. நன்மைகள் இந்த மாதத்தையும் இந்த வாரத்தையும் ஆமென் ஹalleluya. நல்லவரே நல்லவரே நன்மைகளாலே நிரப்புமே. மகிழ்ச்சியாக வாழ்ந்திட நன்மை கிருபை தொடரட்டுமே. நன்மை கிருபை தொடரட்டுமே. அப்படியே இரு கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்ரா 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 ஸ்தோத்ரா. Praise the Lord. இந்த மாதம் முழுக்க நன்மை கிருபை தொடர முடியாய் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்ரா 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 ஸ்தோத்ரா. ஹalleluya 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 ஆமென் ஹalleluya
ஆசி ராஜா அவரே. ஹalleluya ஹalleluya பிரைஸ். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். பிரைஸ். ஆபிரகாமுடைய வாழ்க்கையை ஆண்டவர் எத்தனையோ விதங்களில் மாற்றி திருத்தி, குறை மனிதன் என்பதன் குறை உள்ளவன், ஆனால் குறை இருந்தாலும் உணர்வு இருக்கணும். கர்த்தர் அவர் நடத்துகிற வழிகளுக்குள்ளே தங்களை மாற்றிக்கொள்ளணும், கர்த்தருக்கு பிரியமாக மாறணுன்ற உணர்வு இருக்கணும். நிறைய பேருக்குள்ளே அந்த உணர்வு இருக்காது. அவங்க சத்தியத்தை கேட்டாலும் தங்களுடைய வாழ்க்கையை தங்களுடைய மனதின்படியே நடத்த விரும்புவார்கள். அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் ஒன்றும் செய்ய முடியாது. உணர்வு கர்த்தருக்கு ஏற்றபடி மாறணும்னு நினைக்கும் போது தான் அபிஷேகமே வரும். எனவே ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் எத்தனையோ விதமான பாரம்பரியம், கலாச்சாரம், குறைகள், பல காரியங்கள் இருந்தாலும் கர்த்தர் பல விஷயங்களை மாற்றி அவரை ஒரு வெற்றியுள்ள ஒரு மனுஷனாய் கர்த்தர் நிறுத்தினார். பிரைஸ்ல. இப்பொழுது கூட அதே விசுவாசத்தை ஈசாக்கு அங்கே பின்பற்றுகிறார். அந்த வசனத்தில் வாசிக்கணும். ஈசாக்கு ரெபேக்காலை விவாகம் பண்ணுகிற போது எத்தனை வயசு? 40 வயசில் 40 வயசில் திருமணம் பண்ணி கிட்டத்தட்ட 20 வருஷங்கள் அவருடைய வாழ்க்கையில் ரெபேக்கால் மலடியாக இருக்கிறாள். அதான் வாசிக்கணும். மலடியாக இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி, கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபேக்கால் கர்ப்பம் தரித்தாள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நல்லா பாருங்கள், அவங்க கலாச்சாரமே ஆபிரகாமுடைய காலத்தில் பிள்ளை இல்லைன்னு சொல்லி ரெபேக்கால் பார்த்தீங்கன்னா, சாராள் பார்த்தீங்கன்னா என்னென்னவோ பண்ணுறாங்க. ஆகாரை கொண்டு வந்து அது மூலமாக சந்ததி வந்தால் நம்முடைய சந்ததி ஆகிடுன்னு சொல்லி என்னென்னவோ அந்த அவங்களுடைய பாரம்பரியம், கல்ச்சர் அதுதான். யாக்கோபு கூட பிற்காலங்களில் ஏமாற்றிட்டு திருட்டுத்தனம் பண்ணிவிட்டு அவர் ஓடும் போது எங்கே போகிறாருன்னா அதே 16 தான் போகிறார். போன உடனே அங்கே அவருடைய வாழ்க்கை அந்த கலாச்சாரத்தின் படி தான் மாறுது. அவருடைய மனைவி மார்களும் ஒரு பெண்ணை தான் எடுக்க சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தா அங்கே பலவிதமான கலாச்சார சீரழிவுக்குள்ளே அவர் உட்படுகிறார். ஆனால் ஈசாக்கு பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் இடத்திலிருந்து கற்றுக்கொண்ட தேவன் இதுதான் விரும்புகிறார் என்பதை ஈசாக்கு அறிந்ததுனால அவர் தன்னுடைய மூதாதையர்களுடைய கலாச்சாரத்துக்குள்ளே போல அந்த மனுஷன் 20 வருஷம் தேவன் தந்த தன் மனைவியோடு கூட விசுவாசத்தில், பொறுமையோட ஜபத்தில் நாம் வாழ்கிறதை நாம் அங்கே பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. அதான் நீங்கள் வாசிக்கிறீங்க. அதே அதிகாரத்தில் வாசிச்சிங்கன்னா யாக்கோபு பிறக்கும் போது 60 வயசு ஈசாக்கு, திருமணம் ஆகும்போது 40 வயசு, அந்த பிள்ளைகள் பிறக்கும் போது 60 வயசு. அப்போ எத்தனை வயசு, எத்தனை வருஷம் காத்திருந்தார்? 20 வருஷங்கள் அவர் காத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் வேற வழியை தேடி போல, அவர் தேவனுடைய சித்தத்திற்கு புறம்பான காரியங்களை அவர் செய்யவில்லை. அவர் 20 வருஷங்கள் ஜபத்தில், விசுவாசத்தில், நானே அப்படி தான் பிறந்தேன், ஆண்டவர் என்னையே அப்படி தான் கொடுத்தார், எனக்கும் சந்ததியை கர்த்தர் நிச்சயமாக கொடுப்பார், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்பதை விசுவாசித்தான். எனவே நம்முடைய வாழ்க்கையில் கூட கர்த்தர் என்னென்ன அதிசயத்தை முன்னாடி செஞ்சாரோ, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில், பற்றாக்குறையில், தேவையில் அதை எல்லாத்தையும் நினைவு கூற வேண்டும். அந்த விஷயத்தில் செஞ்சார்ல, இந்த விஷயத்தில் செய்வார். நான் ஜபத்தில் பொறுமையோட கர்த்தருக்கு பிரியமாக நான் காத்திருப்பேன், கர்த்தர் எனக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்பதில் நம்ம உறுதியாக நாம் நிற்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் வேறு வழிகளை தேடவில்லை. ஒரு நல்ல நீதிமானாக ஈசாக்கு காணப்பட்டார். அது மாத்திரமல்ல, இன்னைக்கு எத்தனையோ குடும்பத்தார் தங்கள் வீட்டில் இருக்கிறவங்களை மறந்துடுவாங்க. நிறைய பேர் தங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்காக ஜெபிப்பதே இல்லை. நிறைய பேருடைய வாழ்க்கையில் மற்ற விஷயங்களை செய்கிறாங்களே தவிர, முக்கியமான விஷயம் என்னென்னா, நமக்கு கொடுக்கப்பட்ட மனைவியோ, கணவனோ, பிள்ளைகளோ, பெற்றோர்களோ யாராக இருந்தாலும் சரி,
முதலாவது நம்முடைய ஜெபங்களிலே நினைவு கூர்ந்து அவர்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஏன் அந்த குடும்பங்கள் முன்னுக்கு வர முடியல, மாற்றங்கள் காண முடியலன்னா அந்த பொறுப்பு, அந்த பாரம், அந்த அக்கறை, குடும்பத்தாருடைய ஆன்மாவை குறித்த அக்கறை அவர்களுக்குள்ள இல்லாமல் இருக்கிறது. அவருடைய முன்னேற்றங்களுக்காக நம்ம அதிகமாக ஜெபிக்க வேண்டும். ஃபேமிலி ப்ரேயர், குடும்ப ஜெபங்கள்லாம் கூட நம்ம அப்படியாக நம்முடைய இந்த வருஷத்தில் துவங்க வேண்டும். பிரைஸ் எல்லாம் ஆரம்பத்தில் குடும்ப ஜெபம் பண்ணும்போது அப்படி இப்படின்னு ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க தான் அவங்க குடும்பத்தில். ஆனால் ஸ்திரமாய் பலமாய் தொடர்ந்து அந்த குடும்பத்தினுடைய ஜெபங்களை நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த வருஷத்தில் கட்டி எழுப்ப வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். அந்த வழக்கம் இருக்கணும். குடும்ப ஜெபம் எதுக்கு தெரியுமா? முதலாவது பிள்ளைக்காக பெற்றோர் ஜெபிக்கணும், பெற்றோருக்காக பிள்ளைங்க ஜெபிக்கணும் பாரத்தோட. புருஷனுக்காக மனைவி ஜெபிக்கணும், மனைவிக்காக புருஷன் மாற்றி ஜெபிக்கணும். இதுக்கு தான் ஃபேமிலி ப்ரேயர். இப்படியாக ஒருவருக்கொருவர், நான் சொல்கிறதெல்லாம் ஷார்ட்டாக சொல்கிறேன், எல்லாமே உபதேசம் இருக்குது. ஒருவருக்காக ஒருவர் என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். ஒருவருடைய தேவைகளை ஒருவர் அறிந்து கொள்ளணும். இப்படியாக குடும்ப ஜெபம் என்பதே அப்படி நம்ம செய்யும் பொழுது, ஒருவருக்காக ஒருவர் நம் பாரத்தோடு குடும்பத்தில் இணைந்து நம்ம ஜெபிக்கும் பொழுது அன்பு, சமாதானம், பரிசுத்தம், தேவனுடைய செயல் அந்த குடும்பத்தில் இறங்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. என்னதான் மாற்ற முடியாதவர்களாக இருந்தாலும் சரி, கர்த்தர் எல்லா கொம்பையும் வளைச்சி போட வல்லவர். ஹல்லேலூயா. எனவே ஈசாக்கு பார்த்தீங்கன்னா தன் மனைவிக்காக prayed 20 years. எத்தனை வருஷம்? 20 வருடங்கள் அவன் விசுவாசத்தில் ஜெபித்து கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொள்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கடைசி காலத்தில் பார்த்தீங்கன்னா அன்பு தணிந்து போகிறது. அன்பு எல்லாமே தணிந்து போகிறது. மத்தேயு 24 ஏசப்பா சொன்ன உபதேசம் 12-13 வசனங்களை வாசித்து பாருங்க. அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு, என்ன அக்கிரமம்? நிறைய பாவம், சிற்றின்பம். பிரைஸ் இல்லை. நிறைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தார்கிட்ட பேசுகிறதுக்கு டைம் இல்லை. அந்த டைம்லாம் செல்ஃபோன் பறிச்சுக்குது, டிவி பறிச்சுக்குது. குடும்பத்தார்கிட்ட, பிள்ளைங்க கிட்ட பேச டைம் இல்லை, மனைவி கிட்ட பேச டைம் இல்லை, புருஷங்கிட்ட பேச டைம் இல்லை, எதுக்குமே டைம் இல்லை. அன்பு செலுத்த, பேச, ஜெபிக்க, இப்படிப்பட்ட முக்கியமான காரியங்களுக்கெல்லாம் அந்த அன்பு செலுத்துறதுக்கே நேரம் இல்லை. ஆளாளுக்கு ஒவ்வொரு பக்கம் பிசாசு என்ன பண்ணிட்டான்? திரும்ப வச்சுட்டான் அன்னைக்கு. அதுதான் ஆண்டு சொல்ல, அக்கிரமம், இப்படிப்பட்ட பாவம், அக்கிரமெல்லாம் மிகுதி ஆகிறதுனால நிறைய பேருடைய அன்பு இந்த கடைசி காலத்தில் தணிஞ்சு போகும். ஆனால் ஒன்னே ஒன்று, இந்த தந்திரத்தெல்லாம் உணர்ந்து யாரெல்லாம் தங்கள் குடும்பத்தை அக்கறை செலுத்தி ஜெபித்து அன்பு செலுத்தி வாழ்கிறாங்களோ அவங்க தான் பரலோகத்துக்கு செலக்ஷன் ஆக போகிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்ம ஒவ்வொருவரும் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக பாரத்தோடு நாம் ஜெபிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். லூக்கா 5:31 ஆண்டவர் சொல்றார், இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக அதுக்குன்னு அதாவது வைத்தியமே இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடாது. சில பேர் அப்படியே என்ன பண்ணுறாங்க? தவறாக உபதேசிக்கிறாங்க. எந்த மருத்துவம் செய்யக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாதுன்னு. பண்ணலாம். நம்ம சாப்பிட்ற உணவே மருந்து தான். நம்ம சாப்பிட்ற எல்லாமே காரியம் நல்ல நல்ல ஒரு நம்ம உடலுக்கு தேவையான சத்துக்களை உடையதை தான் கர்த்தர் படைச்சிருக்கிறார். ஆனால் அந்த காய்கறிகளும் இன்றைக்கி கெமிக்கல் போட்டு விஷமாக தான் இன்றைக்கி வருது. ஆனாலும் கர்த்தர் அதை நம்மளுக்கு மாற்றித்தர வல்லவர். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எனவே நிறைய பேர் உபதேசம் கொடுக்குறாங்க, மருந்து எடுக்கக்கூடாது, அது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது. நோ, ஆண்டு சொல்கிறார், பிணியாளிகளுக்கு மருத்துவம், வைத்தியம் வேண்டியது இல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை. ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா எந்த பலவீனம் சுகவீனம் வந்தாலும் ஒன்லி மெடிசன், ஒன்லி டாக்டர், ஒன்லி காசு செலவு பண்ணுறது, இப்படி தான் போகிறாங்களே தவிர டிவைன் ஹீலிங்கை மறந்துடுறாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா எதுவுமே எடுக்க மாட்டேன் அப்படின்றாங்க ஒன்று. இன்னொரு சில பேர் இது மட்டும்தான் நான் எடுப்பேன், மெடிசன் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி இப்படி போகிறாங்க. அப்படி இல்லை.
நம்ம மனுஷர்களுக்கு தேவையான நம்ம என்ன எப்படி சாப்பிடணும் எப்படி வாழணும் அதுவும் ரொம்ப அவசியம். தேவனுடைய சமூகத்தில் நம்ம தெய்வீக சுகத்தை ஜெபம் பண்ணி கேட்டுக்கொள்ள வேண்டியது மிக அவசியமானது. ஹல்லேலூயா. தேவன் நம்மை சுகமளிக்க வல்லவர். சில பலவீனங்கள் நம்முடைய குறைகள் குற்றங்களினால் வந்திருக்கலாம். அதுக்கெல்லாம் நம்ம ஜெபத்தில் போகும்போது ஆண்டவர் சில விஷயத்தை உணர்த்தும் போது அதை விட்டுவிடும் பொழுது தெய்வீக சுகம் நமக்கு இறங்கும். சில பேருடைய சரீரம் இயற்கையாகவே பலவீனமாக இருக்கலாம். தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் இருந்து பாருங்கள். தேவனுடைய சமூகத்தில் இருந்து பாருங்கள். சில மனதில் பாதிக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் ஒரே ஒரு மருந்துனா தெரியுமா? நிறைய ஆராதனை இருக்கணும். நிறைய தேவ சமூகத்தில் ஆராதனையில் ஜபத்தில் அவங்க இருந்தாங்கன்னா அவங்க மனதை ஸ்ட்ரைக் பண்ணுகிற அந்தகாரங்கள்லாம் உடஞ்சி ஓடிடும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எனவே அப்படியாக கர்த்தர் சமூகத்தில் நிறைய இருக்கிறதுனால அநேக விதமான பலவீனங்கள் அகன்று ஒழிந்து போகும். நிறைய பேருடைய வாழ்க்கையில் சாத்தானுடைய தாக்குதல்கள் அவங்க மேலே இருக்கிறது, சரீரத்தின் மேலே. அப்படிப்பட்டவங்கெல்லாம் வீட்டில் ஜபத்தை தொடங்கிட்டா, பர்சனல் ப்ரேயர் ஆரம்பிச்சிட்டா, அடிக்கடி வருகிற சாத்தானுடைய தாக்குதல்கள் எல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில் நிறுத்தப்படும். ஹல்லேலூயா. நம்ம கூட பாடணும், கிறிஸ்தவ எல்லாருமே பாட்டில் வாதைகள் கூடாரத்தை அணுகாமல் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கணும், விசுவாசத்தில் வாக்குத்தத்தங்களை சொல்லணும், ஜெபிக்கணும். அதெல்லாம் நம்ம வீடுகளுக்குள்ளே நம்ம செய்ய வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். 1 பேதுரு 4:7 பேதுரு எழுதுகிறார், எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள். எதுக்கு ஜாக்கிரதை? ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள். ஹல்லேலூயா. கொர்நேலியோ ஒரு நல்ல பெஸ்ட் எக்ஸாம்பிள். அவனுக்கு நிறைய சத்தியம் தெரியலனா கூட அவன் குடும்பத்தார் கூட, நீங்கள் அந்த அதிகாரத்தில் ஃபஸ்ட்டு வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலரில் குடும்பத்தாரோடு கூட தேவனுக்கு பயந்து தினந்தோறும் ஜெபம் பண்ணானா. அதனால்தான் அவனுக்கு தேவ தரிசனம் வந்துச்சு. அவனுடைய குடும்பத்தின் மூலமாக பல குடும்பங்களை கர்த்தர் தொட்டார். அவனை அவன் பார்த்தீங்கன்னா ஏசி இன்றைக்கி இருக்கிற அசிஸ்டன்ட் கமிஷனர் மாதிரி அவன் 100க்கு அதிபதினா. அந்த செசரியா என்பது கேபிட்டல், இஸ்ரவேலை ஆளுகிற தலைநகர். அந்த காலத்தில் தலைநகரில் 100 சேவகர்களுடைய கமாண்டராகவும் இருக்கிறான். அவன் தான் அந்த இடத்துல அசிஸ்டன்ட் கமிஷனர் மாதிரி. அவன் ஒரு பெரிய டியூட்டி அவனுக்கு, அவ்வளோ பொறுப்பு, அவ்வளோ அக்கறை எல்லாம் இருந்தாலும் அவன் சரியாக கடவுளை என்ன பண்ணுறான், தேடுறான். தானியேல் கூட அதே போல தான் 120 நாட்டினுடைய கணக்கு வழக்கு மெயின்டெனன்ஸ் எல்லாத்தையும் நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பு இருந்தாலும் 3 வேளை முழங்கால் படிக்கிட்டு கர்த்தர் சமூகத்தில் ஜெபிச்சார். அதனால்தான் ஜெபத்தில் யார் உண்மையாக கர்த்தர் சமூகத்தில் நிற்கிறாங்களோ அவங்க எல்லாருமே அதிசயங்களை உயர்வுகளை இந்த வருஷம் பெற்றுக்கொள்ள போகிறாங்க. ஹல்லேலூயா. எனவே தேவச்சனமே, ஜபத்தை அசட்டையாக நினைக்கிற ஒருவருடைய வாழ்க்கையிலும் முன்னேற்றம் வராது, தடைகள் உடைய முடியாது. யாரெல்லாம் ஜபத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக தங்கள் வாழ்க்கையில் கை கொள்கிறாங்களோ, ஜபிக்கிறாங்களோ, மாற்றங்கள் இந்த வருஷம் பார்க்க போகிறாங்க. ஈசாக்கு ஜபித்தார், அதிசயத்தை கண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சில பேரை ஜபத்தில் தான் மாற்ற முடியும். ஜபம் என்பது ஒரு காரியங்களை மாற்றி அமைக்கக்கூடியதாக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நிறைய விஷயத்தை நம்ம மனுஷ கண்களே பார்க்கக்கூடாது. இப்படியா இருக்குமோ அப்படியா இருக்குமோன்னு நம்முடைய கண்களுக்கு தெரியாத எத்தனையோ அசுத்த ஆவிகளுடைய போராட்டம் நமக்கு எதிராக இருக்கிறது. ஜெபிக்கலைன்னா அவன் ஜெயம் வருவான் நம்ம வாழ்க்கையில். ஜெபிக்கிறவங்க வாழ்க்கையில் அவனுடைய செயல் தோற்று போகும், நம்ம ஈஸியாக முன்னேறி கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா. எனவே the prayerist must, ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் ஜெபம் மிக மிக அவசியமான ஒரு காரியம். ஜெபிக்காதவர்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய மகிமையை காண முடியாது. ஒவ்வொரு குடும்பத்தில் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் தனி குடும்ப ஜெபங்களை நீங்கள் துவங்குங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மிராக்கிளை செய்கிறாரா இல்லையா நீங்கள் பாருங்கள். கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே ஆதியாகமம் 25ஆம் அதிகாரத்தில் 22, 23, 24 வாசிங்க.
ம் 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 பலத்திருப்பார்கள் மூத்தம் நிலையவனை. ம் காலம் பூர்ணமான போது அவள் கர்ப்பத்தில் இரட்டை. ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ரெபேக்காளுடைய கர்ப்பத்தில் பிள்ளைகள் மோதி கொள்ளுகிறது. அந்த காலத்தில் எங்கே ஸ்கேனு, அந்த காலத்தில் என்ன இருந்துச்சு? எதுவுமே இல்லை. அப்போ ரெபேக்காள் எங்கே போகிறாங்க? ஆண்டவர்கிட்ட போகிறாங்க. ஆண்டவரே, உள்ள ஒரே மோதி கொள்கிற மாதிரி இருக்குது கர்ப்பத்தில், என்ன ஆண்டவரே? அப்போ ஆண்டவர் சொல்கிறார், 2 சந்ததி பிரியும் உன்னோட கர்ப்பத்தில் இருந்து. மனுஷங்களால் யார் மூத்தவன் சொல்கிறானோ அவனை விட இளையவன் பலத்திருப்பான். இளையவன் பலத்திருப்பான். ஹல்லேலூயா. எத்தனையோ அறிவாளிகள் இருந்தாலும் கடவுள் ஏன் தெரியுமா நம்மளை பிடிச்சாரு? நம்மளை உயர்த்த தான் பிடிச்சார். ஆனால் நம்ம உண்மையாக இருந்தால் அவருடைய வாக்குத்தத்தம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறும். ஹல்லேலூயா. நம்மளோட நல்லவங்க, நம்மளை விட அறிவாளிங்க, திறமசாலிங்க எத்தனையோ பேர் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறான். ஆனால் ஒன்றுமில்லாத நம்மளை கடவுள் தேடி பிடிச்சிருக்கிறார். அதுதான் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம். யாரெல்லாம் ஒன்றுமே இல்லையோ அவங்கள தான் கர்த்தர் அழைக்கிறவர், உயர்த்த நினைக்கிறவர். ஹல்லேலூயா. பிசாசில் இருந்தோம், அந்த காலத்தில் இருந்தோம், எதிலையோ இருந்தோம், ஒன்றும் புரியாமல் இருந்தோம், உலகமே சதம் இருந்தோம். ஆனால் கடவுள் நம்மளை தான் என்ன பண்ணார்? பிடிச்சி இழுத்தார். ஆனால் ஒன்றே ஒன்று, எதுலேருந்து பிடிச்சி இழுத்தாரோ திருப்பி அதிலேயே நம்ம வாழக்கூடாது. அதான் நம்ம பண்ணுற மிஸ்டேக். தேவன் நம்மளை மிக மகிமையாக மாற்ற விரும்புகிறார், மகிமையான அழைப்புக்கு அழைச்சிருக்கிறார். ஆனால் நம்ம ஆண்டவரேன்னு அதெல்லாம் விடவே மாட்டோன்னு அப்படியே பழைய வாழ்க்கை என்ன பண்ணுறோம்? பழைய பாரம்பரியத்தை விட மாட்டோம், சிற்றின்பங்களை விட மாட்டோம், மற்ற மனுஷங்களை போலவே இந்த பூமியில் வாழ நினைக்கிறோம், எதையுமே விட மாட்டோம். அப்படி இருக்கிற வரைக்கும் கர்த்தருடைய அழைப்பு நம்ம வாழ்க்கையில் நிறைவேற முடியாது. நமக்கும் அநேகருக்கும் உலகத்தில் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு யாரை தெரிந்து கொண்டார்? சத்தமா பைத்தியங்களை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. எனவே இங்க ஆண்டவர் சொல்ற 2 பிளான் சொல்றார். மனுஷங்களால மூத்தவன் பெரியவன் சொல்றவனை விட சின்னவன் டாப்ல இருப்பான் கொஞ்சம் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். எனவே இங்க இருக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கை குறிச்சும் கர்த்தர் அறிஞ்சு வச்சிருக்கிறார். நம்ம எப்படி இருக்க போறோம், என்ன செய்ய போறோம். நீங்கள் உங்களுடைய எண்ணத்தில், உங்களுடைய மூளையில், உங்களுடைய அறிவில் நீங்கள் திட்டங்களை போடாதீர்கள். நீங்கள் ஜெபித்து கொண்டிருங்கள். கர்த்தர் உங்களுக்காய் வைத்திருக்கிற திட்டத்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்ற வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம கர்த்தரை விட்டுட்டு நம்ம அறிவாளிகள் போல நம்ம வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனால தான் நம்முடைய வாழ்க்கையில் மேன்மை வரமாட்டுது. நம்ம உண்மையாக கர்த்தர் சமூகத்தில் ஜெபித்து ஆலோசனை பெற்று நாம் நடக்கும் பொழுது கர்த்தர் மேன்மையாய் மகிமையாய் நம்மை நடத்த வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையின் மேலையும் கர்த்தர் பிறப்பதற்கு முன்பதாகவே அவருடைய நோக்கங்களை, திட்டங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த திட்டம் இந்த வருஷம் நிறைவேறணும். ஒப்பு கொடுத்து அப்படியே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இன்னைக்கு மதியானம் என்ன நடக்க போகுது நமக்கு தெரியாது. ஆனால் பல வருஷம் கழிச்சு நாம் எப்படி இருக்க போகிறோம், என்ன செய்ய போகிறோன்னு கடவுள் இன்றைக்கே அவருக்கு தெரியும். அப்போ யார் பெரியவர்? அவர்தான் பெரியவர். நமக்கு நாளைக்கு நடக்கிறது கூட நமக்கு தெரியாது. இதை செய்கிறம்பான்னு சொல்லுவோம், ஆனால் சூழ்நிலை வேறு மாதிரி ஆகிடும். ஆனால் கர்த்தருக்கு பல வருஷங்கள் கழித்து நம்முடைய வாழ்க்கை எப்படி கொண்டு போகணும், என்ன செய்யணும், எப்படி இருக்கணும்னு சொல்லி அவருடைய உள்ளம் கைகளில் தேவன் திட்டங்களை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே தான் அப்பாவை நோக்கி பார்க்கணும். அப்பாவை நோக்கி அவர் அசட்டையே பண்ணக்கூடாது. அசட்டை பண்ணுறவங்க வாழ்க்கை ஒன்றுமே இருக்காது. அவரை நோக்கி நம்ம பார்க்கணும். ஹல்லேலூயா. எனவே ரெபேக்காள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட போய், ஈசாக்கை போல ரெபேக்காளும் ஆண்டவரிடத்துல போய் விசாரிக்கிறாள். நிறைய பேருடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் வரும் பொழுது கர்த்தரை அவங்க தேடணும். நீங்கள் தேடணும், கர்த்தர்கிட்ட விசாரிக்கணும். ஏன் இந்த சம்பவம் நடந்துச்சு, ஏன் இப்படி என் வாழ்க்கையில் சம்பவிச்சுது, ஏன் இப்படி என் வாழ்க்கை இருக்குது, என் வாழ்க்கையில் என்ன நான் மாற்றணும், என்ன செய்யணும், என் வாழ்க்கையில் என்ன குறை இருக்குது அப்படின்னு என்ன பண்ணணும்? ஆலோசனை கேட்கணும் ஆண்டவர்கிட்ட.
ஜபத்தில் கேட்கணும். தேவ அறிவு பெற்ற தேவ பிள்ளைகளிடத்துல என்ன பண்ணணும்? கேட்கணும். அப்படி கேட்கும் பொழுது தான் கர்த்தர் நம்ம கூட இடைப்பட வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அல்லது நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் உங்கள்கிட்ட பேசுவார். இந்த விஷயம் வாழ்க்கையில் இருக்கிறது மாற்றுன்னு சொல்லி கர்த்தர் சமூகத்தை தேடும் பொழுது கர்த்தர் உங்கள்கிட்ட அதுக்காக பேசுவார். 2 சாமுவேல் 21:1 வாசிச்சிங்கன்னா, தாவீது காலத்தில் சம்மந்தமே இல்லாமல் 3 வருஷம் ஓயாத பஞ்சம் வந்துச்சான். அப்போ தாவீது கர்த்தர்கிட்ட கேட்குறார், ஆண்டவர் ஏன் இந்த பஞ்சம்னு சொல்லி. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, எத்தனையோ அப்பாவிகளை சவுல் அவன் காலத்தில் அழித்து போட்டான். அவனுடைய குடும்பத்தார் மேலே இருக்கிற அந்த இரத்த பழிக்காக இவ்வளோ பெரிய பஞ்சம் இருக்குது. அவர்களுக்கு உரிய தண்டனை நிறைவேறும் பொழுது இந்த பஞ்சம் ஒழிந்து போகும் என்று கர்த்தர் அவனுடைய காலத்தில் பேசுகிறார். வீட்டில் போய் வாசிச்சுக்கோங்க. எனவே எல்லா விதமான சம்பவங்களுக்கு பின்னாடி ஒவ்வொரு ரீசன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. நம்ம விசாரிக்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆதியாகமம் 25 25, 26, 27 வாசிங்க. ம் 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 ஏசா பிறக்கும் போது நல்லா சக்க செவேல்னு நல்லா முடியோட முடியோட இருக்கிறான் அவன். அதனால் அவன் பேரே முடின்னு வச்சுட்டாங்க. என்ன வச்சுட்டாங்க? ஏசானா என்னது? முடி. யாக்கோப்னா என்ன தெரியுமா? குதிங்கால். என்னது? குதிங்கால் அப்படின்னு வச்சுட்டாங்க. இப்படி அவங்க பிறந்த விதத்தை வச்சே என்ன பண்ணிட்டாங்கன்னா பேரை அவங்க வச்சுட்டாங்க. இப்போ ஏசா வளர்ந்து வரும்போது நல்லா சக்க செவ்வேல்னு இருக்கிறாரு. நல்லா புசுன்னு அப்படியே முடி இருக்குது. பார்க்கறதுக்கு அப்படியே சிங்கம் மாதிரி இருக்கிறார். எப்படி இருக்கிறாரு? ஆள் சிங்கம் மாதிரி இருக்கிறார். நீங்கள் நிறைய பேர் அவங்க தோற்றத்தை, கர்த்தர் கொடுத்த தோற்றத்தை வச்சு என்ன பண்ணிடுறாங்கன்னா அவங்க திசை மாறி போயிடுறாங்க. அதில் நம்ம உஷாராக இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் கொஞ்சம் வெள்ளையாக படிச்சிருந்தாருன்னா அந்த வெள்ளையை வச்சு என்ன பண்ணக்கூடாது? பாதளத்துக்கு போயிடக்கூடாது. சில பேர் கர்த்தர் கருப்பாக படிச்சிருக்கலாம். அந்த கருப்பை வெள்ளையாக மாத்திரன்னு சொல்லி எதையோ போட்டு என்ன பண்ணக்கூடாது? மூஞ்சில் கொப்பளம் வர வச்சிடக்கூடாது. மூஞ்ச அசிங்கமாகிடக்கூடாது. கர்த்தர் எதில் வச்சாரோ அது ரொம்ப நல்லது தான். அதுவே அழகு தான். ஹல்லேலூயா. ஏசாக்கு நல்ல அப்பியரன்ஸ், நல்ல கலர், சம முடி. அவனை பார்த்து அப்படியே சிங்கம் மாதிரி இருக்குது. உடனே எல்லாரும் சொல்கிறாங்க அவன் வளர்ந்து வரும்போது, என்ன அப்படியே காட்டில் இருக்கிற பெரிய மிருகம் மாதிரி பலசாலியாக இருக்கிறான்ப்பா அப்படின்னு அவன் அப்பீரன்ஸை நிறைய பேர் சொல்கிறதுனால இவர் என்ன பண்ணிட்டாருன்னா காட்டு மிருகங்களை வேட்டையாடுறவரா, வில் எடுக்கிறது, அம்பு எடுக்கிறது, சின்ன வயசுலேருந்து அந்த பழக்கத்துக்கு என்ன பண்ணிடுறான். ஏசா அப்படிப்பட்ட ஒரு காரியத்திற்கு அவன் போயிடுறான். குடும்பத்தை பார்க்கறதில்ல, குடும்பத்தை கவனிக்கிறதில்ல. வீட்டில் என்ன நடக்குது? வீட்டில் விவசாயம் இருக்குது, ஆடு மாடு இருக்குது. ஈசாக்கு பெரிய ஆள் தான் அந்த காலத்தில். அவங்க வீட்டில் என்னென்ன இருக்குது என்பதை கவனிக்காமல் காடு மலையாக சுத்த போயிடுறான். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் அவன் என்ன பண்ணிடுறான்? பெருசாகி வரும்போது கண்ட்ரோல் பண்ண முடியல. அவனை வளர்த்துருப்பாங்க ஆண்டவருடைய வழியை சொல்லி. ஆனாலும் பெருசாகும் போது அவனுடைய தோற்றம், கலர், அவனுடைய அப்பியரன்ஸை வச்சு என்ன பண்ணுறான்? அவன் வேற மாதிரி ஆயிடுறான். இன்னைக்கு கூட நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். கர்த்தர் கொடுத்த எதையை வச்சு நம்ம வேற ரூட்டில் போயிடக்கூடாது. கர்த்தர் நல்ல பலன் கொடுத்தாரா பாவத்தில் போயிடக்கூடாது. கர்த்தர் நல்ல திறமை கொடுத்தாரா பெருமை தரக்கூடாது. எல்லாத்துலேயும் கர்த்தரை நம்ம மகிமைப்படுத்துவதாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. யாக்கோபு பார்த்தீங்கன்னா குதிங்கால். அவர் பேர் என்னது? குதிங்கால். எல்லாம் சொல்கிறாங்க நீ குதிங்காலை பிடிச்சின்னு வந்தப்பா. அப்போ அவனுக்கு ரொம்ப இதுவாக இருக்குது. அவங்க அம்மா அப்பா தவறான நோக்கத்தோடு வைக்கல. அவன் எப்படி பிறந்தானோ அப்படி வச்சுட்டாங்க பேர். குதிங்கால் என்பது இவருக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது. என்னடா இது, அண்ணங்காலை பிடிச்சின்னு நான் வந்தேனா, அவன் காலை பிடிச்சி நான் வாழ போகிறேன், நான் எப்படியாவது முன்னேறணும், பண்ணணும், செய்யணும், ஆகணும், நான் உயரணும்.
நான் குதிங்கால பிடிக்கிறவன்ல, நான் எல்லாருக்கும் மேலானவன் அப்படின்னு சொல்லி இவர் சின்ன வயசுலேருந்தே ஒரு போட்டி, ஒரு பொறாமை, ஒரு எண்ணம், இது இப்படியே ஒரு டெவலப்மெண்ட் ஆகிறார். யார்? யாக்கோபு. ஹல்லேலூயா. குதிங்கால பிடிக்கிற தப்பு இல்லை. ஏசப்பாவே பாதத்தை தொட்டு கழுவனார். ஹல்லேலூயா சொல்லாமா? யோவான் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவர் போதகர் தேவ மகனாகிய நானே உங்கள் காலை தொட்டு கழுவினது உண்டானால் ஒருவருடைய கால்களை ஒருவர் அந்த திருவிருந்து கடைசி ராபோசம் நடக்கும்போது போட்டி போடுறாங்க. யார் பெரியவன், உயர்ந்தவன், யார் ஏசப்பாவத்தில் உட்காருது. எனக்கு கூட நிறைய பேர் உட்காரதில், இடத்த பிடிக்கிறதுல தான் சண்டையை. யார் பெரியவன், யார் சின்னவன். ஒரு பஸ்ஸுன்னு எடுத்தாலும் சரி, எது எடுத்தாலும் சரி, அந்த அட்ஜஸ்ட்மெண்ட், அந்த இது இல்லை. நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நான் இன்ன மாதிரி ஆள் தெரியுமா, அப்படி தெரியுமா, இப்படி தெரியுமா. திருவிருந்தில் ஒரே போட்டி அடிச்சுக்கிறாங்க. ஏசப்பா ஸ்ட்ரைட்டாக வந்தார். வந்துட்டு என்ன பண்ணார்னா, நல்ல வஸ்திரத்தை கைட்டி வச்சுட்டு சாதாரண ஒரு துண்டு கட்டிக்கின்னு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கின்னு அவர் போட்டிருந்த துணியே என்ன பண்ணார், தண்ணியை ஊற்றி ஊற்றி ஒவ்வொரு காலையும் போயிட்டு தண்ணியை ஊற்றி கழுவி அவர் கட்டியிருந்த இடுப்பு துணியே வச்சு என்ன பண்ணார், எல்லாரையும் தொச்சிட்டு சொல்கிறாரு, யாரெல்லாம் தாழ்த்துக்கிறானோ அவன்தான் பெரியவன். ஹல்லேலூயா. என்னை ராஜா போதகர் அப்படி இப்படின்றீங்க, நானே இப்படி இருக்கிறேன், நீங்களாம் எப்படி இருக்கணும் பாருங்க அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணுறார், சொல்லி காமிக்கிறார். ஏன் இவனுக்கு குதிங்கால் என்று பேர் வைக்கப்பட்டதுன்னா, தேவ சந்ததி எப்பவுமே தாழ்மையுள்ள சந்ததியாக தான் இருக்கணும். ஹல்லேலூயா. நம்ம வாக்கு தத்தத்தில் பெரியவங்க தான், ஆனால் பேசுகிறதுல, நடக்கிறதுல, பழகிறதுல, நம்முடைய ஜீவியத்தில் எல்லா இடத்துலையும் நம்ம தாழ்மையை வெளிப்படுத்துகிற ஜனமாக தான் இருக்கணும். அதை தான் கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஓ, ராஜாவை கூப்பிட்டார், ஏய் வா போ பண்ணு அப்படின்னா பண்ணக்கூடாது. ஒரே கத்திக்கின்னு குடும்பத்தை ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடாது. ராஜானா மேன்மன், பிச்சைக்காரனா அந்த நம்மளை ராஜாவாக மாற்றிருக்கிறார், அழைச்சிருக்கிறார், நம்மளை மேன்மையாக மாற்றிருக்கிறார். ஆனால் மனசில் என்ன பண்ணக்கூடாது, இந்த ராஜாவை காப்பிடக்கூடாது, உலகத்தின் ராஜாக்களை காப்பிடக்கூடாது. இந்த ராஜாக்கள் என்பவர்கள் தாழ்மையோடு வாழ்கிறவங்க தான் ராஜாக்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே இந்த இவனுக்கு அந்த பேரை பிடிக்கல, குதிங்கால். என்னடா குதிங்கால்னு வச்சிட்டாங்க, குதிங்கால்லாம் வச்சிங்க, நான் குதிங்காலை பிடிச்சி இழுத்து விட்டும் காரியத்தை சாதிக்க போகிறேன், குதிங்காலை பிடிச்சோம் கெஞ்சி என்ன பண்ணுறேன், ஒருத்தனை கவுத்து சாதிப்பேன் அப்படின்ற ஒரு போக்கில் என்ன பண்ணுறான். ஆண்டவர் பேசுகிறார், என்ன அப்படின்னு ஜெபம் பண்ணும்போது அப்போ என்ன பண்ணுறான், குதிங்காலை பிடிச்சி அழுவுறான், ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, எல்லா கோல்மாலையும் பண்ணிட்டு ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க. அப்போ கேட்குறார், இது மாதிரிலாம் என்கிட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, உன் பேர் என்னது அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணுறார், கேட்கிறார். அப்போ சொல்கிறான், ஆண்டவரே யாக்கோபு குதிங்கால் தான், குதிங்காலை பிடிச்சி இழுக்கிறவன், குதிங்காலை பிடிச்சும் சாதிக்கிறவன், சாமர்த்தியக்கார ஆண்டவரேன்னு சொல்லி ஒத்துக்கிறார். அப்போ தான் கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே யாக்கோபுக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் என்ன பண்ணுது, டெவலப்மெண்ட் ஆகுது. எனவே உங்களை மற்றவங்க தாழ்த்தும் பொழுது நீங்கள் நல்லதுன்னு நினைங்க. மற்றவர்கள் உங்களை தாழ்த்தும் பொழுது தான் கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். மற்றவங்களை பற்றி என்னவோ பேசும்போது நீங்கள் அமைதியாக தாழ்மையாக, ஆமாம் நானே ஒரு பிச்சைக்காரன் தான், கரெக்டு தான் அவங்க பேசுகிறது, நான் இன்னும் மாறட்டோன்னு சொல்லி நீங்கள் அமைதியாக இருந்து பாருங்கள், கர்த்தர் உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. என்னை பற்றி பேசிட்டானா பண்ணிட்டானா அப்படின்னு யாக்கோபு மாதிரி நானா அப்படின்னு நீங்கள் நம்மளை உயர்த்தும் போது நம்ம அப்படியே தான் இருப்போம். ஆனால் நம்ம தாழ்ந்து ஜெபம் பண்ணி, ஆமாண்டவரே எத்தனையோ குறை இருக்குது என்னை மாற்றுங்க அப்படின்னு சொல்லி தாழ்மையோடு கண்டுக்காமல் நம்ம பாட்டு நம்முடைய ஜீவத்தை பார்த்து நன்மையை செய்து நம்ம போகும்போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வாதத்தை உயர்த்தி கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.
இப்படிப்பட்ட ஒரு சின்ன வயசுலேருந்து ஏசாவை பார்த்தா அவனுக்கு இது நான் இவன் மூத்த மையனா, இவன் காலை பிடிச்சி நான் இது வந்தானா, இவன் தான் பெரிய ஆளா. ஆனால் யாக்கோபுக்குள்ள நல்ல ஒரு எண்ணம் இருந்துச்சு. ஏசாவை மாதிரி ஊரை சுற்றுறவன் இல்லை, அம்மாவுக்கு உதவி செய்கிறவன், சமையல் ஆக்குறவன், ஆடு மாடை கவனிக்கிறவன், பொறுப்பாக இருக்கிறவன், எல்லாமே பண்ணான். ஆனால் ஒரே ஒரு கெட்ட எண்ணம், நான் கீழே இல்லை, நான் தான் பெரிய ஆள் அப்படின்ற பெருமை இருந்துச்சு. இன்னைக்கு கூட நம்ம கர்த்தருக்கு எல்லாமே பண்ணலாம், உதவிகரமாக இருக்கலாம். ஆனால் நம்ம சுபாவத்தை மாற்றிடணும், நம்முடைய எண்ணத்தை மாற்றிக்கணும், நம்முடைய எல்லா விதமான கபடத்தையும் நம்முடைய இதயத்திலிருந்து அகற்றி போட்டு விடணும். அப்போ நம்ம அலைஞ்சி திரிய மாட்டோம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா சொல்லாமா? இப்படி இவருடைய சுபாவத்திலேயே வாழ்ந்து 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 கடைசியில் என்ன சாதிச்சார் யாக்கோபு? 20 வருஷம் போய் எஜமான் வீட்டு பையன், ராஜா வீட்டு பையன் மாமா வீட்டில் போயிட்டு ஆடு மாடு பின்னாடி தங்கிறதுக்கு இடம் இல்லாமல் அடிமையா வேலைக்காரனா 20 வருஷம், அதுவும் கடைசி 6 வருஷம் ரொம்ப கொடுமை. ஏன்னா ஆடுகளை மாடுகளை மேய்ச்சி கீச்சு எல்லாத்தையும் சேர்க்குறான், டக்குன்னு சம்பளத்தை மாற்றிடுறான். இல்லை இதான் என் ஆடு, அவங்ககிட்ட இருக்கிற ஆடெல்லாம் இவனுக்கு கொடுத்துட்றான், கம்மி ஆடை. இப்படி 10 முறை மாற்றி மாற்றி 6 வருஷத்தில் கடைசியில் அலைய வச்சு யாக்கோபு சொல்கிறார், என் தேவன் மட்டும் என் கூட இல்லைன்னா நான் அவ்வளோதான் ஓட்டாண்டி அப்படின்றார். அப்போ அந்த தாழ்மை முன்னாடியே வந்துருந்துச்சுன்னா அவர் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். இந்த பேரை வச்சு நான் என்னை இது பண்ண மாட்டேன், நான் என் சுயபத்தில் போக மாட்டேன், நான் என் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்பதை அவர் விசுவாசித்திருந்தார் என்றால் அவருடைய வாழ்க்கை மிக நேர்த்தியாக இருந்திருக்கும். அல்லேலூயா. எனவே தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம பேசுகிற விதம், பழகிற விதம், நீங்கள் 2 பேர் தனிமையில் நீங்கள் பேசி கொண்டாலும் சரி, உங்கள் வார்த்தை யாரை பற்றியும் பேசாமல், கபடாக பேசாமல், விரோதமாக பேசாமல், தாழ்மையாக பேசணும். ஏன்னா கர்த்தர் நம்மளுடைய தாழ்மையை, பணிவை பார்த்துனே இருக்கிறாராம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வசனம் சொல்லுகிறது, அதை மட்டும் வாசிங்க. மல்கியா 3:16. கர்த்தருக்கு பயந்த ரட்சிக்கப்பட்டவங்க 2 பேர் பேசி கொண்டா கூட கர்த்தர் என்ன பண்ணுவாராம், எப்படிப்பட்ட வார்த்தை பேசுகிறாங்க, அவங்களுடைய மனசில் என்ன இருக்குது, இன்னும் எப்படி பேசுகிறாங்க, எப்படி நடக்கிறாங்க, எப்படி இவங்க வாழ்கிறாங்க, எல்லாத்தையும் கர்த்தர் பார்ப்பாராம். நம்ம பேசுகிற ஒவ்வொரு விஷயமும், ஒவ்வொரு வார்த்தையும் ரெக்கார்டாகினே இருக்குதான். ஹல்லேலூயா. இப்போ மெசேஜில் என்ன பேசுகிறேன், முடிச்சதுக்கப்புறம் வேறு மாதிரி என்ன பேசுனானா கூட எழுதி வைப்பாங்க. செய்தியில் மட்டும் இப்படி பேசுகிறாங்க, செய்தி முடிச்சதுக்கப்புறம் வேறு மாதிரி பேசுகிறாங்களேன்னு எல்லாத்தையும் என்ன பண்ணுவார் ஆண்டவர், ரெக்கார்டு எழுதுவார். ஊழியக்காரன் நல்ல விசுவாசின்னு இல்லை, எத்தனை பேருடைய கான்வர்சேஷன். நமக்கு கிருபை ஏன் இழந்து போகுதுன்னா நம்முடைய வாயின் வார்த்தையினால தான். நம்ம தேவ சமூகத்தில் கரெக்டாக இருந்தாலும், நம்ம வீட்டில், நம்ம பழகிற இடத்துல, போகிற இடத்துல, வர இடத்துலலாம் நம்ம எப்படிப்பட்ட வார்த்தையை பேசுகிறோம், நம்ம சுய பெருமை பேசுகிறோமா, தாழ்மையாக பேசுகிறோமா, இல்லை அசிங்கமாக பேசுகிறோமா, ஊருக்கு ஏற்ற மாதிரி ஸ்லாங்கில் பேசுகிறோமா, இல்லைன்னா நல்ல பரிசுத்தமான வார்த்தை பேசுகிறோமா, எல்லாவற்றையும் ஆண்டவர் கணக்கு எடுத்துனே இருக்கிறார். ஹல்லேலூயா. படிக்கிற இடத்துலையா இருந்தாலும் சரி, வேலைக்கு இடத்துலையா இருந்தாலும் சரி, நம்முடைய சிந்தனை, நம்முடைய வார்த்தை எல்லாமே அப்படி ஞாபக புஸ்தகம். என்ன புஸ்தகம்? எல்லாம் ரெக்கார்ட் புஸ்தகத்தில் என்ன பண்ணுறார், கடவுள் எழுதி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே நம்ம தாழ்மையோடு பேசி பழகி அன்பு செலுத்தி இணக்கமாக பரிசுத்தமாக ஒருவருக்கொருவர் கள்ளங்கபடம் இல்லாமல் நம்ம தாழ்த்தி நம்ம வாழும் பொழுது நம்மளை பற்றி பெருமையோ, அதை பற்றி பெருமையோ, இதை பற்றி பெருமையோ, சில பேர் அவங்க ஆண்டவர் செஞ்ச அற்புதத்தில் கூட பெருமை தான், இல்லாத பொல்லாதெல்லாம் கூடி செல்வாங்க. சில பேர் அவங்க என்ன நினைப்பேன்னா, உன் வாழ்க்கையில் செஞ்சது போது என் வாழ்க்கையில் தான் பெருசாக செஞ்ச அப்படின்றவாங்க பேசும்போது. அது மாதிரி பெருமையே பேச வேணாம். 10 பேர் சேர்ந்து பேசும்போது நீ என்ன ஆள், நான் தான் பெரிய ஆள் மாதிரி நம்ம என்ன பண்ணக்கூடாது, பேசவே வேணாம். அப்படியெல்லாம் நம்ம கட் பண்ணிட்டோன்னா ஆண்டவர் நம்ம மேலே வச்சிருக்கிற ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறி கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. யாக்கோபுக்கு பேர் குதிங்கால். அவன் தன்னை தாழ்த்தி இருந்து அமைதியாக இருந்திருந்தாலே
அவன் மேலே அவ்வளோ பிளெஸ்ஸிங் இறங்கியிருக்கும். ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான்னா எகிரி அச்சு நான் தான் அப்படி இப்படின்னு வந்தான் பாருங்க. கட்சியில் போய் சிக்கி நொந்து கடைசியில் வந்து சரணடைகிறார். ஆண்டவரே வேணாம் ஆண்டவரே. அதுபோல் நம்மளை தாழ்த்த ஆரம்பித்து விட்டாலே புருஷன் மனைவிக்கு முன்பாக, மனைவி புருஷனுக்கு முன்பதாக, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு முன்பதாக தாழ்மையான வார்த்தை பேசி இப்படியாய் பழகும் பொழுது ஒரு நல்ல சந்ததிகள் உருவாகும். தேவ ஆசீர்வாதமும் நம்ம மேல் நிறைய நிரம்பும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அதனால் இந்த வசனத்தெல்லாம் ரொம்ப முக்கியமான வசனம். ஆண்டவர் உற்று கவனிக்கிறார். தாழ்மையாக பேசி பழகிறது கோலத்தனம் இல்லை, கோழத்தனம் நினைக்காதீங்க. கர்த்தர் என்பதாக தாழ்மையாக பேசி பழகிறது என்பது ஒரு மிகப்பெரிய சத்தியத்தை கை கொள்ளுகிற ஒரு காரியம். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. எனவே ஆண்டவர் இவங்க 2 பேருமே தங்களுடைய அந்த பெயர், அப்பியரன்ஸ், இதை வேற மாதிரி எடுத்துக்கிட்டாங்க, வேற மாதிரி யூஸ் பண்ணிட்டாங்க. வேற மாதிரி ஏசத்தானை கொடுத்த அழகு, நல்ல அந்த முடி, அந்த காரியங்கள் இதெல்லாமே. உடம்புலேயே அவ்வளோ முடினா, எவ்வளோ முடி, அவன் அப்பப்போ முடி வெட்டுவான் போல், நிறைய முடி வளர்ச்சி, செம அழகு. அவன் வேறு மாதிரி போயிட்டான். இன்றைக்கி கூட இருக்கிற வாலிபத்தை வேறு மாதிரி ஏசா மாதிரி அங்கங்கெல்லாம் போயின்னு இருக்கக்கூடாது. அதெல்லாம் நம்ம மாற்றிக்கணும். இந்த கொடுத்த வாலிபம், அழகு எல்லாமே கர்த்தருக்குள்ளே தான் நம்ம வாழ வேண்டும். ஹல்லேலூயா. எதை கொடுத்தாலும் சரி கொடுத்தவர் கூட தான் நம்ம இருக்கணும். யார் கூட இருக்கணும்? அதை கொடுத்தவரோடு கூட தான் நம்ம எப்பவுமே இருக்கணும். ஹல்லேலூயா. பணத்தை கொடுக்கட்டும், வீட்டை கொடுக்கட்டும், சொந்த பந்தங்கள் கொடுக்கட்டும். இன்றைக்கி தான் சொந்த பந்தம், அன்னைக்கு இருந்திருக்க மாட்டாங்க யாரும். இன்றைக்கி எல்லாமே இருக்கும்போது சொந்த பந்தம் வரும். சொந்த பந்தத்துக்காக கடவுளை விட்டுறக்கூடாது. யார் வேணாலும் வரட்டும், என்ன ஆசீர்வாதம் வரட்டும், என்ன மதிப்பு மேன்மை வரட்டும், எது வந்தாலும் சரி எல்லாமே கர்த்தரால் தான் நமக்கு வந்திருக்கிறது. கர்த்தர் நினச்சதுனால தான் நீங்கள் நம்ம உயிரோடு இருக்கிறோம், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை மட்டும் மறந்துடவே கூடாது. ஹல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியே நம்மை மாற்றி அமைக்க முடிய கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிரைஸ். அப்படி நம்ம எல்லாம் கண்களை மூடி நம் தேவ சமூகத்தில் எல்லாருமே ஜெபம் பண்ணுவோம்.